ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் எழுந்தோடனே இன்றைக்கி நைட்டில் எங்கள் வீட்டில் சாமிக்கு லைட் எரியும். காலையில் எழுந்து பாத்திரம் இது வெந்தயம் எப்பயுமே ஹஸ்பண்ட்க்கு நைட்டு ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு காலையில் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடுவோம். புனேயில் மார்னிங் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மழை காலம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்னிங் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். இது எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பக்கத்தில் இருக்கிறது வாலிபால் கோர்ட்டு, பாஸ்கெட் பால் கோர்ட்லாம் இருக்கும். பாத்திரத்தெலாம் கழுவி முடிச்சுட்டு சிங்க்கை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ரைஸ் வைக்கணும். ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். ரைஸ் கழுவி வச்சுட்டு ஒரு பக்கம் பால் வச்சுருக்கேன். ரைஸும் பாலும் ஒரு பக்கம் கொதிக்குது. தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது பொட்டேட்டோ ஃப்ரையு. டீ போட்டாச்சு. ஹஸ்பண்ட்க்கும் மாமியார் இருக்காங்க இப்போது. ஸோ அவங்களுக்கும் டீ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். தக்காளி சட்னிக்கு ரெகுலராக நான் கடுகு உளுந்த பருப்பு தாளித்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் தக்காளி மட்டும் நான் பேஸ்ட் பண்ணி அரைச்சி ஊற்றிடுவேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா சீக்கிரமாக ஸ்மாஷ் ஆகிடும், குயிக்காக ஆகிடும். ஸோ அதனால் தக்காளியை பேஸ்ட் பண்ணி அரைச்சி ஊற்றிட்டு மிளகா பொடி மஞ்சள் பொடி அவ்வளோதான். கொதிக்க விட்டு இறக்கி சாப்பாடு போட்டு கிளறியாச்சு. கிளறிட்டு இது தம்பிக்கு பேட்ரிக் ஸ்கூலுக்கு அவனுக்கு பேக் பண்ணியிருக்கேன். அவன் ஸ்கூல் கிளம்பிட்டான். அவன் ஃபஸ்ட்டு 7:40 போயிடுவான். அவங்க அப்பா கொண்டு போயிட்டு அவனை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவார். அவன் போனதுக்கப்புறம் நான் பாப்பாவை கிளப்பி ரெடி பண்ணி நான் அவளை 8:50 கொண்டு போயிடுவேன். பாப்பா நான் சப்பாத்தி வச்சுருந்தேன், அவளை ப்ரேஸ்லெட் பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காட்டினா. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி போட்டிருக்கேன் பாப்பா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. தக்காளி சட்னி இருக்குது, சாப்பிட்டு போயிடுவா. இது நான் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் கருஞ்சீரக பொடி எடுத்துக்குவேன் வித் வார்ம் வாட்டர். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெசிபி கொடுக்குறேன். இது பாப்பாவோட லஞ்சு. பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அவருக்கு ஹஸ்பண்ட்க்கு ஓட்ஸ் கேட்டார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ அவருக்கு ஓட்ஸ் கஞ்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இங்கே. அப்புறம் மாமியாருக்கு அவங்களுக்கு உப்புமா, சேமியா உப்புமா. அவங்களுக்கும் சைடில் கடாய் போட்டு அவங்களுக்கும் சேமியா உப்புமா தாளிச்சிட்டேன். நார்மலாக கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளித்து வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்டு அளவு தண்ணி ஊற்றி 1 கப் சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு சேமியா அவங்களுக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு ஓட்ஸ் கொஞ்சம் ரைட்டாக ஆற வச்சுட்டு அவரோட டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவரோட லஞ்ச் பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். சேமியா அப்பவும் ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு நான் பாப்பாவை ரெடி ஆகி பாப்பாவை கிளப்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன். பாப்பாவுக்கு ஷூ இந்த ரேக்கில் ஷூஸ் இருக்கும், அதை எடுத்து கொடுத்தா போதும், அவளே போட்டுக்குவாள். சாக்ஸ், யூனிஃபார்மு, சாக்ஸ் எல்லாமே அவளே போட்டுக்குவாள். ஷூஸ் பிரித்து நானே போட்டுக்கிறேன் மம்மி அப்படின்னு போட்டுருவா. கிளம்பிட்டா பாருங்கள் சூப்பராக. அவளை கொண்டு போய் நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வருவேன். 2 பேரும் லிஃப்ட்டில் கீழே போயிட்டு பைக் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கும். பேஸ்மெண்ட்லேருந்து ஹஸ்பண்ட் எடுத்து தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கொண்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க் பண்ணிவிடுவார். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது பாருங்கள். போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பாப்பா தான் இந்த வீடியோஸ் எடுத்தால் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது எங்கள் டவர்லேருந்து நான் என்ட்ரன்ஸ் கேட் போகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகும். அதுவே 3 மினிட்ஸ் ஆகிடும். ஸ்கூல் இங்கேருந்து பக்கத்தில் 5 மினிட்ஸ் தான். பட் ஆனால் கேட்டுக்கு போகிறதுக்கே 3 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ எப்படியும் 7 to 8 மினிட்ஸ் ஆகும். கேட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து மெயின் ரோட் பிடிச்சி போகணும். இது ரொம்ப அழகாக இருக்கும். எங்களோட கோல்டு டவர் அந்த பில்டிங். நான் உங்களுக்கு லாங் வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லா இடத்தையுமே எடுத்துகிட்டு இது மாதிரி பூனேயில் எந்தெந்த டவர்ஸில் யாராவது இருக்கீங்க, தமிழ் ஃபேமிலி இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அங்கேருந்து இதை மெயின் கேட் இங்கேருந்து வந்துட்டு இந்த ரோடு பிடிச்சி நம்ம ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல் ஒரு 3.5-4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. நானும் பாப்பாவும் வண்டியில் எப்பயும் பேசிகிட்டே போயிடுவேன். இன்றைக்கி பாப்பா வீடியோ எடுத்துகிட்டே வர அழகாக எவ்வளோ அழகாக வீடியோ எடுத்துருக்கா பாருங்க. அவளுக்கு பாப்பா எல்லாம் வீடியோ நல்லா இருந்தால் அவளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா பேர் டானிகா. இது அந்த சென்டர் ரவுண்டானா இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து தான் பாப்பா ஸ்கூல் போகணும். அவங்க இங்கே ஜிஐஎஸில் படிக்கிறாங்க. அவங்களோட ஸ்கூல் நேம் குளோபல் இண்டியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அங்கே தான் 2 பேருமே அங்கே தான் படிக்கிறாங்க. பாட்டிக்கு அங்கே தான் படிக்கிறான், பாப்பாவும் அங்கே தான் படிக்கிறாள். போனோடனே ஃபஸ்ட்டு பாப்பா வண்டியிலே உட்கார வச்சு அவள் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாள். ஸோ அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவளை இறக்கி பேக் மாட்டி கொண்டு போயிட்டு அவளை விட்டாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு பேக் மாட்டி நடந்துட்டு போகிறா பாருங்க.
அழலாம் மாட்டா, போயிடுவா டெய்லியுமே, எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் அவளை விட்டுட்டு அப்படியே கடைக்கு வந்து வீட்டில் பால் இல்லை. ஸோ எங்கள் பக்கத்தில் பால் பாக்கெட், ஸ்கூல் பக்கத்துலேயே கடை இருக்கும், அங்கே பால் பாக்கெட்டும் மார்னிங்க்கு எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு இல்லை. ஸோ நான் வந்து ப்ரெட்னால் ஒரு சின்ன பேக்கெட் ப்ரெட் வாங்கி வண்டியில் மாட்டிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறம் நான் வந்து கீழே செகண்ட் ஃப்ளோரில் இருக்க க்ளப் ஹவுஸ்க்கு வருவேன். இங்கே வந்து வாக்கிங் போவேன் டெய்லியும், ரெகுலராக கண்டிப்பாக 45 டேஸ் 45 மினிட்ஸ் வாக்கிங் போயிடுவேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இங்கே வந்து ஓப்பன் ஜிம் இருக்கும் அங்கே கீழே க்ளப் ஹவுஸ் பக்கத்து. க்ளப் ஹவுஸில் வந்து பார்க் பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ், இந்த 1 hour வந்து நான் எக்காரணத்துக்கு கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் வாக்கிங்கு, 20 மினிட்ஸ் அங்கே வந்து சைக்கிளிங் இருக்கும். அப்புறம் அந்த பெடலிங் பண்ணுறது, அப்புறம் வந்து அங்கேயே வந்து வாக்கிங் த்ரெட்மில் மாதிரியான மெக்கானிக்கல் த்ரெட்மில் இருக்கும். ஸோ அதில் வந்து நடந்துட்டு வாக்கிங் போயிட்டு அப்புறம் போவேன். ஸோ எங்கள் பூனே வந்து மான்சூனில் ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நாங்கள் மான்சூனில் ட்ரிப் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் வந்து பேட்ரிக் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவோம், ட்ரிப் போகும்போது உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நல்ல இடம் இருக்குது, நிறைய இடம் இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த ஓப்பன் ஜிம். ஸோ இங்கே வந்து ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸசைஸ். ஸோ டெய்லியும் என்னோடய டெய்லி ரொட்டீனில் இந்த 1 hour நான் வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணிடுவேன். சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் இது மாறும். ஸோ சாட்டர்டே சண்டேஸில் அவங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. சாட்டர்டே சண்டேஸ் கண்டிப்பாக ஹாலிடே, ஹஸ்பண்ட் ஹாலிடே. பசங்களுக்கு வந்து 1 வீக் ஸ்கூல் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் இது மிஸ் ஆகும். அது கூட ஈவினிங்கில் வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்துடுவேன், எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லைனாலும். நீங்கள் சொல்லுங்கள், டெய்லியும் யார் எப்போ வாக்கிங் போவீங்களா? போகலனாலும் ரெகுலராக வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாக்கிங்கும் எக்ஸசைஸும் பர் டே மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் வாக் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து ஸ்விம்மிங் பூல், ரொம்ப குளிரும். நம்மளாம் இதில் கையை வைக்க மாட்டேன், நான்லாம் இந்த பக்கமே தலை கூட காட்ட மாட்டேன். பசங்க 2 பேரும் போவாங்க, லீவு நல்லா அவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வருவாங்க. நான் இந்த பக்கம் கூட போக மாட்டேன். இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே இருக்கவங்களுக்குலாம் குளிர் தெரியாது போல். இவங்கெல்லாம் மழை பெய்யும் அப்பயும் குளிர் வந்து குளிப்பாங்க. நம்மளுக்கு ஆகாது. நம்ம வந்து தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வரதோட சரி. வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு கப் காஃபி. பிரேக்ஃபாஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. மோஸ்ட்டாக நான் வந்து 11 o'clock தான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து நான் இன்டர்மீடியேட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு 6 months. ஸோ நல்ல ஒர்க் ஆச்சு, எனக்கு நல்ல வெயிட்டும் லாஸ் ஆச்சு. ஸோ அதனால் எப்பயுமே நான் 11 o'clock மேலே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடித்தா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வர டைம் ஆகிடுச்சு. 12:45 விட்டுருவாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன். 2 பேர் வராங்க பாருங்கள். 2 பேருக்கும் ஒரே டைம் இப்போ பேட்ரிக் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு 2:30 முடியும், பாப்பாவுக்கு 12:45 முடியும். இவனே போய் கிளாஸில் கூட்டிகிட்டு வந்துடுவான். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு வண்டியில் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்ருக்கோம். வீட்டுக்கு வர வழியில் எங்களுக்கு மொபைல் ஃபோனில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. ஸோ மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஷாப் இங்கே பக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு மொபைல் மட்டும் ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்க்ரீன் கார்டும் புது பேக் கேஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து அந்த கடைக்கு போயிருந்தோம். இங்கே தான் போயிட்டு பண்ணிவிட்டு வருவோம். இது வந்து நாராயணா ஸ்கூல். இந்த ஸ்கூலில் தான் பாப்பா படித்தா ஃபஸ்ட்டு KG1, இப்போ KG2 வேறு ஸ்கூலில் படிக்கிறா. பக்கத்துலேயே பில்லபாங் ஹை ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த ரோட் ஃபுல்லாகவே ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். நம்ம வீட்டிலேருந்து இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்கூல்ஸ் தான் இருக்கும். அதை தாண்டி வீட்டுக்கு வரணும். அங்கே மொபைல் ஷாப்பில் வேலை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு இந்த ரவுண்டானாலேருந்து லெஃப்ட் வந்தால் வீட்டுக்கு வந்துடலாம். இந்த பக்கம் வந்துட்டு வீடு இதான் இந்த நம்ம டவர், கோல்டு டவர். இதுதான் 5 towers இருக்கும், 5 டவர் இருக்கும். இந்த பில்டிங்ஸ் வந்து புது பில்டிங். நாங்கள் பூனே வந்துட்டு வீடு இல்லாமல் ரொம்ப தேடி அலைஞ்சு எங்களுக்கு செட்டான ஃபஸ்ட்டு வீடு தான். ஸோ 1.5 years 2 years ஆகிடுச்சு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து. இங்கே தான் இருக்கோம், இந்த பில்டிங்கில் தான். பேஸ்மெண்ட் கீழே பார்க் பண்ண வந்திருக்கேன். கீழே கொண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட் 2ல் கொண்டு போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். கீழே போயிட்டு பேஸ்மெண்ட் 2ல் வந்து வண்டி விடுறதுக்காக போயிட்டுருக்கேன். வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து லெஃப்ட்டு பிடிச்சி வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி லஞ்ச் வேலை வந்து காலையிலே டொமேட்டோ ரைஸ் எல்லாேருக்கும் பண்ணி முடித்ததுனால ஒரு ஆம்லேட் மட்டும் எல்லாேருக்கும் ஒரு ஆம்லேட் மட்டும் மதியானத்துக்கு போட்டு கொடுத்து எல்லோரும் லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் முடித்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இருட்டிட்டு திரும்ப மழை வர ஆரம்பிச்சிச்சு. மேக்ஸிமம் 2 o'clock கூட வரைக்கும் கூட வெயில் அடிக்காது பெருசாக. வந்து எப்பயுமே வந்து க்ளவுடியாகவே தான் இருக்கும். 2:30 3 o'clockலாம் மழை பிடிச்சிருச்சு. ஈவினிங் வந்து ஒரு அரௌண்ட் 5 o'clock வரைக்கும் மழை தான் பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் மழை பெய்யும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். மான்சூனில் வந்து மகாராஷ்டிரான்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
லாஸ்ட் இயர் இந்த மழை சீசன்லேயும் நான் இங்கே தான் இருந்தேன். ஒரு 3, 4 இடம் போயிருந்தோம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லோனாவாலா, மால்ஷேஜ் காட் இந்த மாதிரி பார்க்க நிறைய இடம் இருக்குது மான்சூனில். அப்படி ஈவினிங் முடிஞ்சுது. நைட்டுக்கு வந்து டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட மாவு முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு தான் அரைச்சி போடணும். இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் தோசை ரெடி பண்ணலாம். ரைஸ் இருந்தது, ஹஸ்பண்ட் சாப்பிட்டாரு. இது எனக்கு, பாப்பாவுக்கு, அத்தைக்கு, பேட்ரிக் மட்டும். இதில் வந்து கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, ரவை, கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன், புளிப்புக்கு லைட்டாக. தயிர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கலக்கணும். இதில் நான் நடுவில் கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து வேறு எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிண்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆசையெல்லாம் அதை கேட்பா. ஆனால் நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் ஆம்லெட் போடுறேன், நான் முட்டை உடைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கேட்பா. நான் பண்ண விட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் விஸ்க்கு வச்சு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துடணும். கட்டியே இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுட்டு இந்த அம்மா வந்து என்னை பார்க் கூட்டிகிட்டு போங்க விளையாடன்னு கேட்டாங்க. சரி ஓகே, அதை மூடி வச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு பார்க் போனேன். எப்படி குதூகலமாக ஓடுறாங்க பாருங்கள். இங்கே நிறைய பார்க் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்க லாங்குவேஜில் பேசிக்குவாங்க, நம்மளுக்கு புரியாது. ஆனால் இவள் வந்து ஓரளவுக்கு பேசுவாள். அவங்ககிட்ட போயிட்டு பேசிட்டு விளையாடிட்டு வருவா. இது நான் இங்கே உட்காந்துருப்பேன். எங்கள் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறாங்க பாருங்கள். நான் சொன்னேன்ல மார்னிங் எல்லாம் இந்த குளிர்லேயும் குளிப்பாங்க, நம்மளால தான் முடியாது. அங்கே குளிச்சுட்டு பாப்பா விளையாட விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து நைட்டு தோசைக்கு சட்னி, பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி, உப்பு, கொஞ்சம் மிளகா பொடி போட்டு நல்லா கொஞ்சம் காரமாக, இந்த தோசைக்கு சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு இது வந்து தோசைக்கு வந்து தாளிச்சிருக்கேன். மிளகு, சீரகம், கடுகு, உளுந்தப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பொடுமையாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கி மாவில் கொட்டி நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா இது மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கட்டியாக இருக்கக்கூடாது மாவு. தோசைக்கல் போட்டு அதை ஊற்றிட்டு இங்கே சட்னி தாளிச்சிருக்கேன். வதக்கி அரைக்கலை. ஸோ அரைச்சிட்டு அப்புறமா தாளித்து சிம்மில் போட்டோம்னா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். இது தோசை வந்து அந்த ரவா தோசை ஊற்றுற மாதிரி தான். விட்டு தேய்க்காமல் அப்படியே தோசைக்கல்லில் பரப்பி ஊற்றணும். நான் ஊற்றிட்டே இருக்கும்போது நான் ஒரு கேட் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமினாங்க. பாருங்கள், கேட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அப்புறம் நைட்டு எல்லோரும் டின்னர் முடிச்சோடனே ரெகுலராக எப்பயுமே நைட்டில் வந்து ஜீரா வாட்டர் போடுவேன். ஸோ ஜீரா வாட்டர் போட்டு கொதிக்க வச்சு ஆளுக்கு ஒரு கப் நைட்டில் வந்து நல்ல டைஜஷன் கொடுக்கும். இது வந்து மஸ்ட்டு. நாங்கள் எப்பயுமே நைட்டில் வந்து நான் ரெகுலராக குடிப்பேன். இப்போ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நைட்டு லைட் ஆஃப் பண்ணியாச்சு.